வாங்க ஆடி மாதம் அம்மன் ஸ்பெஷல் ரெசிபீஸ் பார்க்க போகலாமா? ஆடி 7ஆம் நாள் மோட்டிச்சோர் லட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனில் இந்த கப்பால் 1.5 கப் சுகர் எடுத்துக்கிறேன். 1.5 கப் சுகருக்கு 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு சுகர் நல்லா கரையட்டும். சுகர் நல்லா கரைஞ்சி கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு கம்பி பதம்லாம் எதுவும் தேவையில்ல. சர்க்கரை நல்லா பிசு பிசுன்னு வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் லெமன் ஆட் பண்ணிக்கலாம், பாகு கட்டியாகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ கடலை மாவை ரெடி பண்ணிக்கலாம். 1.5 கப் கடலை மாவை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு 1.5 கப்பு கடலை மாவுக்கு 1 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறேன். சோடா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பதம் இருந்தால் போதும். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் கடலை மாவு பொரிக்கிறதுக்காக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கடலை மாவை ஒரு கரண்டியால் எடுத்து, ஷேப்லாம் எதுவும் தேவையில்ல, அப்படியே நம்மளுக்கு எந்த ஷேப் வருதோ அந்த ஷேப்புக்கு அப்படியே ஊற்றி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் கொஞ்சம் ரொம்ப மொறுமொறுன்னு வேகக்கூடாது, நல்லா சாஃப்டாக தான் இருக்கணும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிட்டு இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போது பேலன்ஸ் இருக்க மாவு எல்லாத்தையும் நான் தனியாக போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம பொரிச்சு வச்சுருக்க எல்லாத்தையுமே பொடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பேனில் நெய் ஊற்றிட்டு
முந்திரி, திராட்சை, பாதாம் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த சர்க்கரை பாகில் நம்ம வறுத்த பொடி பண்ண கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சை, பாதாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நம்ம விட்டுட்டோன்னா நம்மளுக்கு நல்லா கட்டி ஆகிட்டு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து லட்டு பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சாஃப்டான மோட்டிச்சூர் லட்டு ரெடி. ஆடி மாதம் அம்மன் டெய்லி ஸ்பெஷல் ரெசிபீஸ் பார்க்க என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி ஈவினிங் 6 o'clock என் கூட நீங்களும் அம்மனை வழிபடுங்க. நல்லதே நடக்கும்.